ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.4ல ஃபர்ஸ்ட்டில் 4th சம் ஆல்ரெடி 3 சம்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம்ப்பா. அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. சரியா? இல்லைனாலும் இந்த வீடியோ புரியும். எதுக்கு ஒரு தடவை அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ரைட். இப்போ இங்கே எனக்கு பிராக்கெட் இருக்கா? பிராக்கெட் இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஸோ அவங்க கொஸ்டின்லேயே என்ன கேட்டிருக்காங்க? டேக்கிங் அவுட் காமன் டேர்ம்ஸ். அவ்வளோதான. கொஸ்டின் பார்க்கலன்னா ஒரு தடவை பாருங்க. டேக்கிங் அவுட் காமன் டேர்ம்ஸ் இருக்கா? எஸ். ஸோ இதில் இங்கேயும் ஒருத்தர் இருக்கணும், இங்கேயும் ஒருத்தர் இருக்கணும். யார் அது? ஏ இருக்கா? அந்த ஏவை வெளியே எடுத்துருங்க. ஏவை வெளியே எடுத்துட்டு மிச்சம் என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் ஒய். அவ்வளோதான் மேட்ரு. இங்கே ப்ளஸ் போட்டுக்குங்க. இங்கே அகைன் பி இருக்கா? பியை காமனாக வெளியே எடுத்துருங்க. இந்த பிஎக்ஸில் பி போச்சுன்னா எக்ஸு, இந்த பிஒயில் பி போச்சுன்னா ஒய். இப்போ அகைன் உங்களுக்கு காமன் டேர்ம் வந்திருக்கு. இங்கே பாருங்க, என்னது? எக்ஸ் பிளஸ் ஒய். ஆமாவா? அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய், இந்த டேர்மில் எக்ஸ் பிளஸ் ஒய் போச்சுன்னா ஏ மட்டும் இருக்கும். அகைன் இந்த டேர்மில் எக்ஸ் பிளஸ் ஒய் போயிடுச்சுன்னா பி மட்டும் இருக்கும். தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகே. அடுத்தது 5th சம். இந்த 5th சம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு பிராக்கெட் இல்லை, அதை நீங்களே போட்டுக்குங்க. சரியா? எப்படின்னு சொல்கிறேன் பாரு, உங்களோட புரிதலுக்காக. எக்ஸ் ஸ்கொயர் 4x மைனஸ் 1 மைனஸ் 4x பிளஸ் 1. ஆமாவா? இப்போ நல்லா கவனிமா. இந்த 4xக்கு முன்னாடி பிளஸ் இருக்கு, இந்த 1க்கு முன்னாடி மைனஸ் இருக்கு. அதுவே இங்க பாத்தீங்கன்னா இந்த 4xக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு, இந்த 1க்கு முன்னாடி பிளஸ் இருக்கு. ஆமாவா? பட் ஆனா டேர்ம்ஸ் எல்லாம் ஒண்ணுதான். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த செகண்ட் பிராக்கெட் இருக்கு இல்லையா, இந்த பிராக்கெட்டு, இந்த பிராக்கெட்ல இருக்கிற சைனை நான் சேஞ்ச் பண்ணணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், எப்பெல்லாம் ஒரு டேர்மோட சைனை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணணுமோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த டேர்ம்ல இருந்து மைனஸை மட்டும் வெளியே எடுத்துருவேன். அப்படி நான் மைனஸை வெளியே எடுத்துட்டேன்னா உள்ளார இருக்கிற சைன் சேஞ்ச் ஆயிடும். இப்போ 4xோட சைனு பிளஸ் 4xா மாறிடும், 1ஓட சைனு மைனஸ் 1ஆ மாறிடும். புரிஞ்சதா? இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம், இவங்கள ஒரு டேர்மா கன்சிடர் பண்ணிக்கோங்க, இவங்கள ஒரு டேர்மா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு டேர்ம்லயும் காமனா இருக்கிறது என்னது? 4x மைனஸ் 1. அப்போ இந்த டேர்ம்ல 4x மைனஸ் 1 போயிடுச்சுன்னா 2x ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இப்போ இந்த இடத்துல 4x மைனஸ் 1 போயிடுச்சுன்னா இங்க என்ன போடணும்? மைனஸ். எதுவும் போடாம விட்டுருணுமா? இந்த இடத்துல 1ன்னு போட்டுக்கணும். புரிஞ்சதா? கிளியரா இருக்கா? எதுவும் போடாம விடக்கூடாது. அல்லது சில பேர் 0 போட்டுடுறீங்க, அப்படியும் போடக்கூடாது. புரிஞ்சதா? ரைட். இப்போ 6th சம் பாரு. இப்போ 3y. இது எப்படி கண்ணா எழுதிக்கலாம்? எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 எழுதிக்கலாமா? இப்போ மைனஸ் 2 மைனஸ் எக்ஸ். ஆமாவா? இப்போ வழக்கம் போலதான் பாருங்க, எக்ஸுக்கு முன்னாடி பிளஸ் இருக்கு, 2க்கு முன்னாடி மைனஸ் இருக்கு. இங்க எக்ஸுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு, 2க்கு முன்னாடி பிளஸ் இருக்கு. பாருங்க, ரெண்டும் வெவ்வேறு இருக்கா? இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா, அதோட சைனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆமாவா? எப்படி? மைனஸை வெளியே எடுத்துட்டோம். ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ இன்னொரு மைனஸை வெளியே எடுத்துட்டேன்னா அது எனக்கு பிளஸ்ஸா மாறிடுமா? அப்போ பிளஸ்ஸா மாறிச்சு அப்படின்னா உள்ளார இருக்க சைன் சேஞ்ச் ஆயிடுமா? பிளஸ் 2 மைனஸ் 2 ஆயிடும், மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஆயிடுமா? இப்போ இதேவே மாற்றி எழுதிக்கிட்டா 2 மைனஸ் 3நாலும் ஒன்று தான், மைனஸ் 3 பிளஸ் 2நாலும் ஒன்று தானே. ஒரே ஆன்சர் தானே கிடைக்க போகுது, மைனஸ் 1 தான் கிடைக்க போகுது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை மாற்றி இங்கே எழுதிக்கிட்டா எக்ஸ் மைனஸ் 2ன்னு எழுதிக்கிட்டா. இப்போ இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்ம். இந்த ரெண்டு டேர்ம்லையும் காமனா யார் இருக்கா பாருங்க, எக்ஸ் மைனஸ் 2 இருக்காங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 நீங்க காமனா வெளியெடுத்தீங்க அப்படின்னா 3, இந்த காமனா இதை மட்டும் வெளியே போயிடுச்சுன்னு வச்சுப்போம். மிச்சம் இருக்கிறத எழுதிக்கங்க. இங்க காமனா இது மட்டும் வெளியே போயிடுச்சுன்னா பிளஸ் 2. ஓகே, இந்த சம் புரிஞ்சுதா? ஸோ இந்த 3 சம்மும் புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் டியூஷன்ஸ் போயிட்டு இருக்குப்பா, ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தமிழில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.